வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் கட்லெட் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலி வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. கண்ணாடி பதம் வர வரையில் வணங்கட்டும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. பீன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 6 பீன்ஸ் போல் எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி உரிச்சது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேக வச்சு இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3ஐயும் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் காய்கறிகள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு காய்கறிகள் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இன்னமும் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து பரட்டி விட்டுருங்க. அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க, காய் தீஞ்சிடக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்கு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு உள்ளே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோம். காய்கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1.5 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டுருவோம். 1.5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க. நல்லா கரண்டியில் கலக்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா காய் மசிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. சோள மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. அது இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் லெவலில் சோள மாவை இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். நீங்கள் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட கலந்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சோள மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. அடியில் ஒட்டாதபடிக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து இந்த கட்லெட்டை பரட்டி எடுக்கிறதுக்காக ரவை எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் நான் ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் எதுனா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு நீங்கள் அதை கூட பரட்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த கட்லெட்டு ரெடியான இது இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நமக்கு கையில் ஒட்டுது. அது ஒட்டாதபடிக்கு இருக்கணும், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இப்போ உள்ள சேர்த்துக்கிறோம். இப்படி உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டலை அப்படின்னா அந்த 2 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி விடுது, கையில் ஒட்டுது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ உருண்டை ரெடி பண்ணிடுங்க. இப்போ கையில் நல்லா உருண்டை எடுத்துகிட்டு கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே ஒன்றா சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டாச்சு. இதை இப்போ எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப மெலிசாக பண்ணிடாதீங்க. இதே போல் திக்காக எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் பரட்டி விட்டுட்டு இப்போது ரவையில் போட்டு ரவை வந்து முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் ஒட்டுற மாதிரி செஞ்சு விடுங்க. ரவையில் இப்போ பரட்டி எடுத்தாச்சு. இப்போ பரட்டி எடுத்ததை வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நம்ம மீதி இருக்கிறத வந்து எல்லாமே இதே போல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடித்தாச்சு. அவ்வளோதான், நம்ம ரவையில் வந்து பரட்டி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை உள்ளே போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் காஞ்சிடவும் கூடாது, ரொம்ப காயாமே இருக்கக்கூடாது. நார்மல் லெவலில் இருக்கையில் அடுப்பை குறைச்சிட்டு இதை நீங்கள் மெல்லமாக உள்ளே வச்சுருங்க.
ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா வெளியில் கருகுன மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நமக்கு அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. ஸ்லோவாக முன்ன பின்னன்னு பரட்டி ரொம்ப பொறுமையாக முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு கிறிஸ்பியாக எடுத்துடலாங்க. அவ்வளோதான், எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ மெல்லமாக அந்த பக்கம் இந்த பக்கம்னு நம்ம பரட்டி விட்டுடலாங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கிற இது கம்பி வச்சு இப்படி பரட்டி விடுங்க முன்னாடி பின்னாடின்னு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அது லைட்டாக வந்துட்டு ரவை நமக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வெந்த டைமில் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் வந்தது அப்படின்னாவே நம்மளோட கட்லெட் வந்து தயாராகிடுச்சுன்னு அர்த்தங்க. முன்னாடி பின்னாடி கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா பரட்டி விட்டு எடுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வந்து கட்லெட் தயாராகிருக்குங்க. அவ்வளோதான், பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இதே போல் மீதி இருக்க கட்லெட்டையும் நம்ம எண்ணெயில் பொரித்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. தமிழ் வெற்றிலை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.